Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கடன் எங்க வாங்கலாம், எந்தெந்த இடத்துல வாங்க கூடாது, எங்கெல்லாம் கடன் வாங்கினா நம்ம ஜாக்கிரதையா வாங்கணும். இந்த இடத்துல தான் நம்ம கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, அவ கடன் வாங்கணும்னு முடிவு பண்றது தப்பு கிடையாது, நல்லதுதான். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வளர்ச்சி அடைய முடியும். ஏன்னா நீங்கள் எஜுகேஷன் லோன் வரைக்கும் வந்துட்டாங்கல்ல. நீங்கள் வியாபாரம் ஒரு பெரியவங்க தான் வாங்கியே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு மாணவர்கள் மத்தியிலே கடன் வந்துடுச்சு இல்லை. நண்பர், உறவினர், வங்கி, நிதி நிறுவனங்கள், நம்ம வீட்டு அருகில் இருக்கக்கூடிய கடன் கொடுக்கக்கூடிய தனிநபர் கடைகள், ஃபைனான்ஸ் கடைகள், இதை தவிர்த்து கடைசியாக தான் நம்ம கந்து வட்டி வைக்கிறோம். ஆனால் நம்ம அப்படியே ரிவர்ஸில் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் சார். ரிவர்ஸில் வந்துடும். எங்கேயாவது யாராவது எவ்வளவு கொடுத்தாலும் வட்டிக்கு அப்படின்னு கட்டில எண்ணம் வரும்போதே இயல்பா ஒரு 10 நாளுக்குள்ளேயே இவங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல் எல்லாம் கந்துவட்டி நோக்கி போயிடும். ஆனா அது ஒரு பிரச்சனை உள்ளதுன்னு தெரிஞ்சிருப்பாங்க. எப்படி இயங்குது, எவ்வளவு நாளுக்குள்ள திருப்பி தரணும் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. என்னென்ன வட்டி வகைகள் கூட தெரியாது. உண்மைதான், கரெக்ட். ஏன்னா வட்டியில அதெல்லாம் மீட்டர் வட்டி, புல்லட் வட்டி எல்லாம் நிறைய அது அவங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. கந்து வட்டியோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? 2 மாதத்துல இருந்து 3 மாதத்துக்குள்ள ஒரு 6, 5ல இருந்து 7, 8 கந்து வட்டி ஆயிடுது. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நம் அனைவருக்கும் தேவையான நிதி தொடர்பான ஆலோசனைகளையும் நிதி தொடர்பான கருத்துக்களையும் நம்முடைய தொடர்ந்து பகிர்ந்துட்டு வரார் நிதி ஆலோசகர் திரு செலியன் அவர்கள். இன்னைக்கும் அவர் நம்ம இடத்துல இணைஞ்சிருக்கார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த ஆண்டுக்கு ஒருத்தர் கடன் பத்தி பேசலான் இருக்கும். அதாவது கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி யாரையும் சொல்ல முடியாது நம்மளால. ஆனா கடன் எங்க வாங்கணும், எங்க வாங்கக்கூடாது அப்படின்ற வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை பத்தி பேசலாம் தான் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு கடன் எங்க வாங்கலாம், எந்தெந்த இடத்துல வாங்கக்கூடாது, எங்கெல்லாம் கடன் வாங்கினா நம்ம ஜாக்கிரதையா வாங்கணும். கண்டிப்பா கடன்ல நீங்க சொன்ன மாதிரி நிறைய முறைகள் தான் இருக்கு. எப்படி முதலீட்டுல நிறைய முறைகள் இருக்கோ, வங்கி எப்படி போடுறதுல இருந்து நிறைய ரிஸ்க் உள்ள ஷேர் மார்க்கெட்ல போடுற வரைக்கும் எப்படி அதுல முறை இருக்கும், கடன்லயும் நிறைய முறைகள் இருக்கு. கடன் இப்போ நம்ம 2 பிரிவா கூட பிரிச்சுக்கலாம். ஒரு பிரிவு தன்னுடைய வீட்டுக்காக தேவைக்கு வாங்கக்கூடிய கடன், 2 வீலர் கடன் வாங்குறது, வீட்டு லோன் வாங்குறது, இல்லை எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்கும்போது அதுக்காக கடன், இது ஒரு பிரிவு. இது ஒரு பெரிய லெவலில் கடன்லாம் இருக்காது. 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் வீட்டு லோன் மட்டும்தான் அது பெரிய கடனாக போகும். இல்லைன்னா கூட அவங்க வீடு விற்று கட்டலைனா கூட வீடு விற்று எடுத்துக்க போகிறாங்க. இது ஒரு குடும்ப சம்மந்தப்பட்ட கடன். இன்னொன்று வியாபார சம்மந்தப்பட்ட கடன். இந்த வியாபார சம்மந்தப்பட்ட கடன்லேயே அந்த நிறுவனங்களுக்கு தகுந்த மாதிரி தான் கடனோட அளவு இருக்கும். இப்போ சின்ன கடையாக இருக்கும்போது அவங்களோட ஒரு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம், 20 லட்சத்துக்குள்ள கடன், வருமானத்தின் அடிப்படையில் அந்த கடனை அமைச்சுப்பாங்க. இந்த 2 கடன்லுமே யார் யாரெல்லாம் கடன் கொடுக்குறாங்க இவங்களுக்கு அப்படி பார்க்கலாம். இப்போ இந்த வீடு சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு, வீட்டுக்கான தேவைகள் வாங்கக்கூடிய கடனுக்கும் இந்த வியாபாரத்துக்கு வாங்கக்கூடிய கடனுக்கும் கொடுக்கக்கூடியது முதல் பார்த்தீங்கன்னா வங்கி தான் முதன்மையாக இருக்கும். அடுத்து நிதி நிறுவனங்கள், RBI கீழே பதிவு பெற்ற நிதி நிறுவனம், ஆமாம், NBFC, இவங்க 2 பேருமே கொடுப்பாங்க. இப்போ இந்த 2 பேருமே முதல்ல வங்கியில் நம்மளுக்கு பொதுவான ஒரு எண்ணம் இருக்கும், எளிமையாக டக்குன்னு கிடைக்காது. சில கடன்கள்லாம் போய் எளிமையாக டக்குன்னு கிடைக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது வியாபார கடனில் தான் பெரிய லெவலில் இருக்கும். அவ்வளோ செய்தியில் பார்த்து இப்போ தனிநபர் கடன்லாம் உங்களுக்கு 1 நாள்லேயே 2 நாள்லேயே கொடுத்துருவாங்க. கிரெடிட் கார்டெலாம் ஒரு 5 நாள் 4 நாள்லேயே கொடுத்துருவாங்க. 2 வீலர் லோன்லாம் 1 நாள் 4-5 நாள்லேயே கொடுத்துருவாங்க. ஆக அந்த கடன்லாம் ரொம்ப எளிமையாக வாங்கிடலாம் வங்கியில் வாங்குறது. வியாபார கடன் வாங்குறதுன்றது அவ்வளோ கொஞ்சம் எளிமை இல்லை தான். ஏன்னா பல விதமான ஆய்வுக்கு உட்பட்டுவாங்க. ஆனால் இந்த 2 இடத்துலையுமே நம்ம எதுக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், வங்கிக்கு தான் கொடுக்கணும். சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். சேஃப் அண்ட் செக்யூர்டு ஃபர்ஸ்ட் உங்களால் அவங்க தான் உங்களுக்கான காலத்தையும் கொடுப்பாங்க கட்டுறதுக்கு, ப்ளஸ் குறைவான வட்டியும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல வாங்கி உங்களுடைய வியாபாரத்துக்கு வாங்கப்பட்டதுன்னா அது போட்டு அதுலேருந்து லாபம் அதுலேருந்து அதை எடுத்து கட்டுற மாதிரி தான் இருக்கணும். டைம் பீரியட் கொடுப்பாங்க. ஆமாம், நீங்கள் வாங்கப்பட்ட கடன்லேருந்து எடுத்து கட்டுறதுன்னா கடினம் மேடம். அப்போ இதில் வங்கி தான் முதன்மையாக இருக்குது நம்மளுக்கு கடன் கொடுக்குறது. அதே லெவலுக்கு NBFC. அப்போ எதுக்கு இங்கே இந்த இடத்துல 2ஆக பிரித்தாங்க பார்த்தீங்கன்னா, வங்கிக்கு NBFC எங்கே பிரிக்கிறாங்க? வங்கிக்குன்னு ஒரு கராரான பல கோட்பாடு வச்சுப்பாங்க. பல விதமான அளவுகோல் கீழே தான் ஒரு கடனை கொடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அளவுகோலுக்குள்ளே பல பேர் வரமாட்டாங்க. கரெக்ட். உதாரணத்துக்கு நம்ம சிபில்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் டீட்டெயில்டு அதை பற்றி பேசணும். சிபில் யாருக்கு கடன் கொடுக்கணும், யாருக்கு கடன் கொடுக்காதுன்றது அவங்க சிபில் நிறுவனமோ
இல்லை மற்ற எந்த நிறுவனமும் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களுக்கான ஸ்கோரை மட்டும்தான் கொடுப்பாங்க, கிரெடிட் ஸ்கோரை மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த ஸ்கோரை வச்சு வங்கி முடிவு பண்ணிக்கலாம். அப்போ இந்த வங்கிகள் கராரான ஒரு விதிமுறைகளோ இல்லை ஒரு அவங்க உருவாக்கப்பட்ட விதிக்கீழோ பல பேர் பொருந்தாமே போவாங்க. ஆனால் அவங்க திருப்பி கட்டக்கூடிய திறமை கூட இருக்கும் அவங்களுக்கு. அவங்க நேர்மையாக இருப்பாங்க, திறமையாக இருப்பாங்க. ஆனால் அவங்க கேட்கக்கூடிய அந்த க்ரைட்டீரியாவுக்குள்ளே அவங்க வரமாட்டாங்க, அவ்வளோதான். இப்போ உதாரணத்துக்கு ரோடு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அயன் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு எங்கே பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஒரு ஐடியோ அவங்க எந்த ஒரு டாக்குமெண்ட் வைஸ் பார்த்தா அவங்ககிட்ட எதுவுமே இருக்காது. கம்பெனிக்கான கடைக்கான ப்ரூஃபோ எதுவுமே இருக்காது. ஆனால் வங்கியில் இதெல்லாம் நீங்கள் கொடுத்தாதான் கடன் கொடுப்பாங்க. அப்போ இந்த இடத்த நிரப்புறதுக்கு தான் இந்த என்பிஎஃப்சி நிதி நிறுவனங்களோட வேலை. இந்த இடத்தெல்லாம் பெருசாக அவங்க கவனிக்க மாட்டாங்க. அவருக்கு வியாபாரம் பண்ணுறாரு, நேரடியாக விசிட் பண்ணுவார். ஒரு நாளைக்கு இவ்வளோ ஆகுது, இதெல்லாம் இவ்வளோ கொடுத்தோம்னா 2 லட்சம் 5 லட்சம் கொடுத்தோம்னா திருப்பி கட்ட முடியும். இதுதான் என்பிஎஃப்சி. மேக்சிமம் எதெல்லாம் வங்கிக்குள்ள அதிகம் கவனம் வைக்கிறாங்களோ அதில் குறைச்சிக்கிட்டு இவங்க அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கிட்ட கவனம் அதிகம் வைப்பாங்க. ஒரு நாள் கூலி வாங்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய மைக்ரோ ஃபைனான்ஸில் நிறைய இன்னைக்கு என்பிஎஃப்சி வந்துடுச்சு. இது 2 சார். இந்த 2மே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நேரமும் இருக்கும் திருப்பி கட்டுறதுக்கு. இன்னொன்று வட்டியை வந்து உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வட்டி தான். அதாவது ஆர்பிஐயால் அவங்களோட விதிமுறைக்கு உட்பட்டதை இவங்க எல்லாத்தையும் நிர்ணயிப்பாங்க. இவங்க நினைக்கிற மாதிரிலாம் அதிகம் பண்ணிட முடியாது. 2 இந்த 2 தவிர்த்து பொதுவாக நம்ம பல வங்கிகள்லாம் வந்து பெரிய லெவலில் வருவதற்கு முன்பு, தனியார் வங்கிகள்லாம் வருவதற்கு, நிதி நிறுவனம் வருவதற்கு முன்பு பாரம்பரியமாக நம்ம மக்கள் வாங்கப்பட்டது வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் கம்பெனிங்க. அங்கேயே தெருவூர்லேயே அவங்க ஊர்லேயே இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் கம்பெனிங்க, பதிவு பெற்ற ஃபைனான்ஸ் கம்பெனி, பதிவு பெறாத நிறைய தனிநபர்கள் கடன் கொடுப்பாங்க. அது வீட்டிலேருந்தே கொடுப்பாங்க. அவங்க காலையிலையோ மாலையிலையோ இல்லை வாரத்துக்கு ஒரு முறையோ போய் கொடுத்தவங்ககிட்ட வாங்கிட்டு வருவாங்க. இதுவும் நம்ம பாரம்பரியமாக ரொம்ப வருடங்களாக புழக்கத்தில் இருந்தது இந்த முறை தான். வங்கியோ நிதி நிறுவனங்களோ கடந்த 20 வருடமாக தான் அதிகம். இன்னும் குறிப்பிட்ட 15 வருடம் தான். 2005க்கு மேலே தான் நிறைய, 10க்கு மேலே தான் நிறைய இது வருது உள்ள. இப்போ இந்த தனிநபர் கடன் வருது பாரு, இந்த தனிநபர்கிட்ட இருந்து வாங்குறது. இதை தவிர்த்து ஒரு மனிதர் எங்கே வாங்குவாங்க பார்த்தீங்கன்னா உறவினர்கிட்ட, நண்பர்கிட்ட வாங்குவாங்க. அது பெரும்பாலும் வட்டி இருக்காது. ரொம்ப ரேர் தான் சில பேர் வட்டிக்கன் கொடுக்குறதுன்னு வட்டி இருக்காது. இப்போ இந்த கடன் முறையெல்லாம் வந்து ஒரு தனி குடும்பம், ஒரு குடும்பத்துக்காக வாங்கப்படுறதோ இல்லை ஒரு வியாபாரத்துக்காக வாங்கப்படுறதோ பார்த்தீங்கன்னா அவங்களோட சாய்ஸ் வங்கியாக இருக்கும். வங்கிக்குள்ளே அவங்க பொருந்தலைன்னா நிதி நிறுவனமும் அவங்க சப்போஸ் அவங்க கிரைட்டீரியாக்குள்ளே வரல, இல்லை தாமதமாகுதுன்னா அவங்க வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் கிட்ட வாங்குவாங்க. இல்லை நண்பர் உறவினர் பொதுவாக முதல்ல அங்கே தான் கேட்பாங்க. அதை நம்ம இதில் விட்டுடலாம். ஏன்னா அது கடன்ற முறை கூட வராது, வட்டியோட கடன்ற முறைக்குள்ளே வராது. அது கைமாத்துன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையில் பேசுவாங்க. அதை அப்படியே கொடுத்து வாங்குறது, அவ்வளோதான். இப்போ இந்த கடன் முறைக்குள்ள ஒரு நபர் போகும்போது ஃபர்ஸ்ட் எல்டி தான். எல்டியாகவே அவங்களோட லைஃப்பை அமைச்சுக்கலாம். ஏன்னா இப்போது ஒரு வியாபாரத்தை தொடங்கிட்டாங்க, அது ஒரு 10 லட்ச ரூபா தேவை. இன்றைக்கி நிறைய திட்டங்கள்லாம் உண்டு. வங்கியிலே வந்து கடன் அளவை வைத்து நிறைய திட்டங்கள் கீழே கடன் வாங்கலாம். அரசாங்கமும் நிறைய கடன் திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே இவங்க வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ வாங்கிடுறாங்க. இப்போ ஒரு கடன் ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிடுறாரு. இப்போ அதுதான் முதல் கடன் அவரோட வியாபாரத்தில் போடுறாரு. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் எதுக்காக அந்த பணத்தை வாங்கப்பட்டீங்களோ அதற்காக மட்டுமே அதை செலவழிக்க வேண்டும். ஆனால் இங்கே என்ன பெரிய லெவலில் நடக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பணத்தை சப்போஸ் நீங்கள் ஒரு தொழில் வியாபாரத்துக்காக வாங்கப்பட்ட கடனாக இருந்தது, அது தன்னுடைய தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்துகிறவங்க தான் அதிகம். ஏன்னா யார் கேட்க போகிறாங்கன்னு ஒரு கேள்வி வரும். திருப்பி கட்டணும், அவ்வளோதான். அது எனக்கு பயன்படுத்தினாலும் நான் திருப்பி கட்டணும், என் வியாபாரத்துக்கு பயன்படுத்தினாலும் திருப்பி கட்டணும். பணம் வந்துருச்சு, நான் இப்படி யூஸ் பண்ணிக்குவேன், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் இங்கே என்ன சமூகத்தில் இயங்குது பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வியாபாரத்துக்காக வாங்கப்பட்ட கடன்கள் பெரும்பாலும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிறாங்க. தன்னுடைய ஆடம்பரமாக வாழணும், தன்னுடைய நண்பரோ உறவினரோ அருகில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ரொம்ப கார் பெருசாக வாங்கிட்டார், இல்லை வந்து வீடு வாங்கிட்டார், இல்லை வீட்டில் உள்ள அலங்காரம் பண்ணுறதுக்கெல்லாம் பல லட்சங்கள் செலவு பண்ணுறவங்களாம் இருக்காங்க. 20 லட்சம் 15 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணி அலங்கார பொருட்கள் வைக்கிறது, ஷோப்பா வாங்குறது, இப்படி அந்த வியாபாரத்தில் இருக்கிற பணத்தை எடுத்து இதில் போட்டு அதில் எப்படியாவது சக்ஸஸ் பண்ணி கட்டிடலாம் நினைக்கும் போது அத்தனை பேருமே ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. இப்போ இந்த வாங்கப்பட்ட வியாபாரத்துக்கு வாங்கப்பட்ட கடன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த தனி நபர் தனக்காகவோ தன் குடும்பத்துக்காகவோ செலவு பண்ணி அதில் லாஸ் ஆகிறவங்க தான் அதிகம் பேர். அதில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், அந்த மாதிரி தன்னுடைய கடைக்கு வாங்குறாரு, கடன் வங்கியில் தான் வாங்குறாரு. அடமானமாக வந்து தன்னுடைய வீடியே கொடுக்குறாரு. அவர் அடமானமாக கொடுத்து வாங்குறாரு. அவர் அப்போ தான் மேல் நோக்கி ஃபஸ்ட்டு வராரு. அதுக்காக வந்து அதுக்காக உழைத்தார். வாடிக்கையாளரும் வர ஆரம்பித்தாங்க.
அந்த வங்கியிலேருந்து கடன் வியாபாரத்துக்காக வாங்கப்பட்டது என்ன பண்ணார், ஒரு 3 மாதத்திலே தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குன்னா வெளியே சுற்றுறது, குடும்பத்தோடு போகிறது, கார் தான் அதை இப்போ காரை மாற்றுறது, அதை நெட் கேஷ் கொடுத்து அப்படியே காரை வாங்குறது, எதுனா ஒரு சின்ன ஃபால்ட்டாக இருந்தால் வண்டியே மாற்றிடுறது, அப்புறம் வந்து பெரும்பாலும் ஹோட்டல் தான், எல்லாமே இந்த கடன் தொகை வச்சு தான் செயல்படும். இந்த கடன் தான். இந்த வங்கியில் வாங்கப்பட்ட கடன் தொகையை வச்சு வியாபாரத்துக்கு இல்லாமல் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பண்ணி அது அப்படியே போகி 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 பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10 மாதம் 12 மாதத்துக்குள்ளே அவருடைய அந்த நெருக்கத்தில் அதுக்குள்ளே போக ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இப்போ வங்கி திருப்பி கட்ட கொடுத்து பணம் இல்லை. சரி, வியாபாரம் வளருதா இருந்தால் நீ பணம் இருந்தால் தான் வியாபாரம் வளரும். அங்கே போட வேண்டிய பணத்தை இப்படி செலவு பண்ணிடுச்சு. இதில் போய் லாக் ஆகிட்டார். இது ஒரு மதம் சார். அப்போ கடன் வாங்கணும்னு முடிவு பண்ணுறது தப்பு கிடையாது, நல்லது தான். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வளர்ச்சி அடைய முடியும். ஏன்னா நீங்கள் எஜுகேஷன் லோனுக்கு வந்துட்டாங்கல்ல. நீங்கள் வியாபாரம் ஒரு பெரியவங்க தான் வாங்கியே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கி மாணவர்கள் மத்தியிலே கடன் வந்துடுச்சுல்ல. அப்போ அங்கே 16, 17 வயசு 18 வயசுலேயே கடன் வந்துடுச்சுல்ல. இப்போ அந்த அவேர்னஸ் இருக்கு அவங்களுக்கு, வந்துடுச்சுல்ல. அப்போ அந்த கடன் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை ரன் பண்ண முடியாது. அப்போ அதை நீங்கள் எப்படி செயல்படுத்துறீங்க, பயன்படுத்துறீங்க, அதை திருப்பி கட்டுறீங்க, இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து பயிற்சியும் அதுக்கான முனைப்பும் இருக்கணும். இப்போ இது வங்கியில் வாங்கி கட்டுறதுன்றது நம்ம அது வந்து சரியான முறை. என்பிஎஃப்சியில் வாங்கி உங்களோட தேவைகளை நிறைவேற்றுறது சரியான முறை தான். ஆனால் இப்போ எங்கே நடக்குது, இந்த இடத்துல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு கடன் முறை நம்ம பார்த்தோம். நண்பர்கள், உறவினர்கள், நம்ம வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் கம்பெனி வாங்குறது பற்றி இந்த வரிசையில் கடைசியாக தான் நீங்கள் எதை வைக்கணும்னா கந்து வட்டி வைக்கிறோம். நம்ம கந்து வட்டின்ற ஒரு பயன்படுத்தும் போது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அது வந்து ரொம்ப அதிகப்படியான வட்டி அதிகமாக இருக்கும். அவள் எப்படி வச்சிடும், வங்கி, நிதி நிறுவனங்கள், இந்த வங்கிக்கு முன்னாடி நண்பர்கள், உறவினர் வச்சுக்கலாம். ஆமாம், நண்பர், உறவினர், வங்கி, நிதி நிறுவனங்கள், நம்ம வீட்டு அருகில் இருக்கக்கூடிய கடன் கொடுக்கக்கூடிய தனிநபர் கடைகள், ஃபைனான்ஸ் கடைகள். இதை தவிர்த்து கடைசியாக தான் நம்ம வந்து கந்து வட்டி வைக்கிறோம். ஆனால் நம்ம அப்படியே ரிவர்ஸில் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் சார். ரிவர்ஸில் வந்துடும். நம்ம வந்து எடுத்தோடனே கந்து வட்டிட்டு தான் அப்ரோச் பண்ணுவோம், ஆனால் சீக்கிரம் பணம் வந்துடும் அப்படின்றதுனால. அப்படியும் ஒரு காரணம். குறிப்பாக இந்த வியாபாரம் பண்ணக்கூடிய தனிநபர்கள் இப்போ இங்கே போகிறதுக்கு இது வந்து பெரும்பாலும் எப்படி இதை நோக்கி போகிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்து நண்பர், உறவினர், ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அழுத்தம் இருக்காது, எளிமையாக வாங்கிடலாம். அப்படியே அவங்க கேட்க ஆரம்பித்தா கூட நம்ம சொன்னால் ஒத்துப்பாங்க, கொஞ்சம் போகட்டுமே, காலம் போகட்டுமே அப்படின்னும் போது அவங்களுக்கு நம்மளுடைய வீட்டோட சூழல் தெரியும். அவங்களாலையும் மேற்கொண்டு கேட்க முடியாது. நண்பராக வச்சு, உறவினராச்சுன்ற ஒரு வார்த்தை என்றைக்குமே அந்த உணர்வுபூர்வமான ஒரு பாண்டிங் இருக்கும் இவங்களுக்கு அவங்களுக்கும். இவர் இங்கே வாங்குறாருன்னு வச்சுங்க, தன்னுடைய தனிப்பட்ட வீட்டுக்கு, குடும்பத்துக்கு வாங்குறாரு, இல்லை வியாபாரத்துக்கு வாங்குறாரு, எதுக்கும் இங்கே வாங்கிட்டார். ஒரு கட்டம் இவங்க புதுசாக ஒன்று இவங்க கொடுக்காம இருப்பாங்களே தவிர பழசு வந்து அழுத்தமாக கேட்க முடியாது இவங்களால. அது அதில் யாராவது உண்மையாகவே யாருக்கும் ரொம்ப எமர்ஜென்சியாக தேவைப்பட்டு அவங்க தான் வந்து அழுத்தமாக நெருக்கடி கொடுப்பாங்க. இவங்க அடுத்து போகிறது வங்கியில் போகிறாங்க. வங்கியில் வாங்கி வியாபாரத்துக்கு போகிறாங்க, இல்லை தனிப்பட்ட தன்னுடைய வீடு வாங்குறாங்க, ஏதோ வாங்குறாங்க. இப்போ இந்த கடனாக தான் இதில் வந்து வங்கியில் வந்து நீங்கள் வந்து நிறையெல்லாம் நம்ம வாங்கிட முடியாது. ஏன்னா அவங்களுடைய விதிமுறை ரொம்ப கராராக இருக்கும். அப்போ இவர் என்ன பண்ணுவார், இங்கே பத்தாத இங்கே போவார், என்பிஎஃப்சி நிதி நிறுவனத்துக்கு போவார். என்பிஎஃப்சியில் வந்து இதில் விட விதிமுறை குறைவுனால எளிமையாகவே கிடச்சிரும். இந்த இடத்துல எளிமையாக கிடச்சிரும். இப்போ பொதுவாக நம்மளுக்கு ஆனால் இதுக்கு அடுத்து இருக்கு பாருங்க, கந்து வட்டிக்கு அவங்க இப்போ போக மாட்டாங்க. ஏன்னா இப்போ எங்கெங்கே பிளாக் ஆகிருக்கு, நண்பர், உறவினர் வாங்குறது அவருக்கு பிளாக் ஆகிடுச்சு, வாங்கிட்டாரு, திருப்பி கட்டலனால திருப்பி அவங்க கிட்ட போய் கேட்க முடியாது. இப்போ வங்கியிலேருந்து வாங்குறாங்க, புதுசு அனிமல் வங்கிக்குள்ளே போக முடியாது. ஏன்னா நம்ம நிறைய வாங்கிட்டோம், ஒரு 2-3 கடன் வாங்கிட்டோம், 3-4 கடன் வாங்கிட்டோம், அதே டாப் அப்லாம் பண்ணிட்டோம், திருப்பி புதுசாக ஒன்று போக முடியாது. அப்போ இவங்க என்பிஎஃப்சியில் போகிறாங்க. இப்போ நண்பர், உறவினர் ஒரு கடன், வங்கியில் ஒரு 2-3 கடன், நிதி நிறுவனத்தில் ஒரு 2-3 கடன், ஒரு 6-7 கடன் ஆகிடும். இதெல்லாம் எப்போ ஆகுதுன்னா அந்த பணத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தாத போகும்போது தான். அந்த கடனை வாங்கி முதலீடு பண்ணி அதில் வருமானம் வரல அப்படின்னா இந்த சேனல் லாக் ஆக முடியும். முதலீடு பண்ணி வருமானம் வரல கூட பரவாயில்ல, எங்கே பிஸ்னஸ் தான் லாஸு. அந்த பணத்தையே உன்னோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கோ இல்லை வந்து வேற எதுனா பயன்படுக்கும், உங்களுக்கு எதுனா ஒன்று வந்து அந்த எந்த பர்பஸோ அதை விட்டுட்டு பயன்படுத்தினாவே. நீங்கள் வியாபாரத்தில் போட்டிருந்தா கூட ஏதோ ஒன்று கணக்காக இருக்குமே, ஒன்று பொருளாக இருக்கணும். இல்லை இந்த பொருள் வாங்கிட்டு போன டீலர்கிட்ட அங்கேயாவது அந்த பொருள் இருக்கணும், யாராவது ஒரு லிங்க் இருக்கும், இங்கே சொல்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். பொருள் இது இருக்கு பாருங்க, குடோன்ல அப்படியே இருக்கு, விற்கலை, இல்லைன்னா பொருள் வாங்கிட்டு போனால் இவ்வளோ பேர் 45 டீலர் வாங்கிட்டு போயிடறாங்க, 45 கடைக்கார் வாங்கிட்டு போயிடறாங்க, அவங்களோட பில்லு பாருங்க, இன்வாய்ஸ் பாருங்க, பேமெண்ட் வரணும், ஒரு லிங்காவது இருக்கும், ஒரு லாஜிக் இருக்கும். இந்த பணமே இங்கே உள்ள போகாம இந்த பணம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போய் இல்லை ஆடம்பரமாக வாழ்க்கையில் போயின்னு இருந்தா இவங்களுக்கு பதில் சொல்றது கூட அவங்கள்ட்ட காரணம் கிடையாது. இப்போ இங்கேயாவது நீங்கள் காரணம் சொல்லலாம், குடோனில் வந்து பாருங்க ஸ்டாக் அப்படியே இருக்குது, அவங்களுக்கு காரணம் சொல்ல. இதை போய் நான் என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கோ இல்லை ஆடம்பரமாக செலவு பண்ணிட்டேன்,
அப்படின்ற வார்த்தையோடு உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. அப்போவே அதே வந்து அங்கேருந்து பிரச்சனை ஒன்றும் பெரிய லெவலில் போயிடும். அப்புறம் நண்பர் உறவினர்கிட்ட பிரச்சனை ஆகிட்டு, அவருக்கு வங்கியில் பிரச்சனை ஆகிட்டு, என்பிஎஃப்ஸில் பிரச்சனை ஆயிடுறாரு. இந்த மூன்றும் கடந்த பிறகு அவங்களுடைய நெருக்கடி எங்கே ஆகணும், இதில் வந்து யார் அதிக நெருக்கடி கொடுக்க இருப்பீங்கன்னா என்பிஎஃப்சி ஃபஸ்ட்டு அதிக நெருக்கடி கொடுக்கும் கட்ட சொல்லி. வங்கியும் அதே லெவலில் கிட்ட வருவாங்க கட்ட சொல்லி. இப்போ இவர் இயல்பாகவே இது நாள் வரைக்கும் அவருக்கு இந்த மூன்று இல்லைன்னா நம்ம வீட்டு அருகில் வாங்கப்பட்ட கடன் கடையில் ஃபைனான்ஸ் கம்பெனி கடன் வாங்குறது, அவங்க அந்த சிபில்லாம் பார்க்க மாட்டாங்க பெரும்பாலும். அவங்களுக்கு வந்து தெரிந்த முகமா யாராவது சொல்லுப்பா அவ்வளோதான், இல்லைன்னா அவர் யாருன்னா வந்து அவர் ஷூரிட்டி கொடுக்க சொல்லுவா. அப்படிதான் அந்த கடன் வந்து இயங்கும், கடைகள் வச்சு இயங்கக்கூடிய கடன். இப்படி இதில் நம்ம அதிகம் நம்மளே சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் வந்து வங்கியிலேருந்தோ நிதி நிறுவனத்துலேருந்து நிறைய ஃபோன் வரும். இந்த கடன் வாங்கிக்கோங்க, அந்த கடன் வாங்கிக்கோங்க, டூ வீலர் கடன் வாங்கிக்கோங்க, கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க, இல்லை நீங்கள் ஏற்கனவே வாங்கப்பட்ட கடனே டாப் அப் வாங்கிக்கோங்க, இப்படி வந்துனே இருக்கா. ஆனால் இந்த வங்கியும் நிதி நிறுவனத்தை தவிர்த்து இந்த தனிநபர் கடையை வச்சு கடன் கொடுக்குறவங்க, இந்த கந்து வட்டி கடன் கொடுக்குறவங்க யாராவது நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கடன் வாங்கிக்கன்னு சொல்கிறாங்களா பாருங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. குறிப்பாக கந்து வட்டி கடன் வந்து நம்ம எந்த காலமே வராது. நாங்கள் கடன் கொடுக்குறோம், 1 மணி நேரத்தில் நீங்கள் கேட்ட தொகையை கொடுக்குறோம், நீங்கள் வாங்கிக்கலாம், எந்த விதமான ஷூரிட்டியோ எந்த விதமான டாக்குமெண்ட்டுமே இருக்காது, எதுவுமே இருக்காது, எல்லாம் ஓரலில் தான். அப்படியே கொடுத்து ஒன்றா சும்மா ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் ஏதோ ஒன்று சைன் வாங்கின்னு போகலாம் உண்டு, இல்லை அதுக்கு ஒரு செக்கை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி போனால் உண்டு. அதெல்லாம் வந்து அந்தந்த கந்துவட்டி கொடுக்குறவங்களோட அவங்களுடைய தனிப்பட்ட எண்ணம், அவங்களோட இன்னும் வந்து அவங்களோட அறிவை பொறுத்து தான். சில பேருக்கு இதை வாங்கணும் கூட சில தெரியாது, எப்படியாவது மிரட்டி வாங்கிக்கலான்ற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கும். பணம் இருக்கு, மிரட்டி வாங்கிக்கலாம், ஆள் இருக்கு அப்படின்னு தான் ஒரு எண்ணம் தான் பெரும்பாலும் இருக்கும். இவங்ககிட்ட நம்மளுக்கு ஃபோனே வராது. அதனால இப்போ இந்த கடன் வாங்கக்கூடிய நபருக்கும் இமீடியட்டா இவங்களுக்குள்ள எண்ணமும் வராது இவங்ககிட்ட போலான்னு. அவருக்கு நண்பர் உறவினர் லாக் ஆவாங்க, வங்கி லாக் ஆகும், என்பிஎஃப்சி லாக் ஆகும், தனிப்பட்ட கடன் பக்கத்து வீட்டில் அருகில் வாங்கின கடன் லாக் ஆகும். பாருங்க, இந்த லாக்ல யாராவது அதிகம் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இவங்களுக்கு. இல்லை என்றால் இவருக்கு பொருள் சப்ளை பண்ண நிறுவனங்கள் கடன் ப்ரெஷர் கொடுக்கும். இதே தனிநபர் வீட்டுக்கு வாங்கப்பட்டதா இருந்தால் இந்த 4 நிறுவனத்திலேருந்து யாராவது ஒன்று ப்ரெஷர் கொடுப்பாங்க. இவர் இயல்பா என்னைக்கு ஒரு நாள் இதில் ஏதாவது ஒன்றுத்துல சமாளிக்கணும், இல்லை யாருக்காவது ஒருத்தர் யார் ரொம்ப தலைவலி கொடுக்குற அளவுக்கு கேட்குறாங்களோ அவங்களுக்கு திருப்பி கட்டிடலாம் அப்படி எண்ணம் வருது பாருங்க. எங்கேயாவது யாராவது எவ்வளவு கொடுத்தாலும் வட்டிக்கு அப்படின்னு கட்டிலன்னு எண்ணம் வரும்போதே இயல்பா ஒரு 10 நாளுக்குள்ளேயே இவங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல் எல்லாம் கந்துவட்டி நோக்கி போயிடும். எவ்வளவு வட்டி இருந்தாலும் பரவாயில்ல வாங்கி கட்டிடலாம். ஏன்னா அதை விட அந்த தலைவலி அந்த ஒரு டெம்பரரியா நிறுத்திக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு கந்துவட்டி பத்தி எண்ணம் கூட வந்திருக்காது. அங்க என்ன முறையில் அது இயங்குது, எவ்வளவு வட்டின்னு கூட அவங்களுக்கு பெருசா கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அது ஒரு பிரச்சனை உள்ளதுன்னு தெரிஞ்சிருப்பாங்க. எப்படி இயங்குது, எவ்வளவு நாளுக்குள்ள திருப்பி தரணும் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. என்னென்ன வட்டி வகைகள் கூட தெரியாது. உண்மைதான், கரெக்ட். என்ன வகை வட்டியில அதெல்லாம் மீட்டர் வட்டி, புல்லட் வட்டி எல்லாம் நிறைய அது வந்து அவங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. இவரு எண்ணம் வருது பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் வரும் அந்த எண்ணம். இந்த கேட்கப்பட்ட நெருக்கடி கொடுக்கப்பட்ட நபர்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு இல்லை யார் அதிக நெருக்கடி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு வரும்போது இவருடைய எண்ணம் வந்து எங்க கிடைக்கும்னு எண்ணம் வரும்போது ஒரு 7லேருந்து 10 நாளுக்குள்ள அதிகபட்சம் கந்து வட்டி கிட்ட இவங்க அழகா போயிடுறாங்க. அது எப்படி லிங்க் ஆகுறாங்க, யார் வந்து அறிமுகப்படுத்துறாங்க, இல்லை இவங்களே தேடி கண்டுபிடிச்சி போயிடுறாங்களான்றது நீங்க ஆராய்ச்சி பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக்கா 10 நாளுக்குள்ள அவங்ககிட்ட போயிடுவாங்க. பாருங்க, அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு எந்த ஆஃபருமே வரல, நாங்க வட்டிக்கு விடுறோம், வங்கி மாதிரி யாரும் ஃபோன் பண்ணி சொல்லல, மெசேஜ் எதுவுமே வராது அவங்க கிட்ட இருந்து. நம்மளுக்கு சும்மா ஒரு நோட்டீஸ் கூட வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனா இயல்பாவே நம்மளுடைய அந்த அழுத்தம் இவங்க பக்கம் திரும்பிடும். அங்க போறாரு ஒரு ஒருத்தர், அந்த வட்டி கடன் வாங்க போகும்போது அவர் பாக்குறாரு, சப்போஸ் நெருக்கடி ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் ஃபர்ஸ்ட் இதுல ஒரு 2-3 பேரை வந்து ஆஃப் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடனை ஃபர்ஸ்ட் வாங்குறாரு. அந்த கடனை வாங்கிட்டு அந்த இடத்துல தான் அவங்களோட விதிமுறைன்றது அது மிக 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 மோசமா இருந்தா கூட அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, இந்த வாங்கப்பட்ட ஆமா இவங்களை முதல்ல ஒரு வாரத்துக்கு சமாளிக்க, அதுதான் அவங்களுடைய முதன்மையா இருக்கும். இல்ல இங்க என்ன தேவை இருந்ததோ, இல்ல யார் வந்து நெருக்கடி கொடுக்குறாங்களோ அந்த இடத்த கட்டிட்டு ஒரு வாரம் ஃப்ரீயா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் போறாங்க. பெரும்பாலும் இந்த கந்துவட்டியோட கடன் முறை எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு நாள்ல திருப்பி கட்டுறது, காலை வாங்கி மாலை கட்டுறது, ஒரு வாரத்துல திருப்பி கட்டுறது, அதிக 15 நாள்ல கட்டுறது, 1 மாசம் 2-3 மாதம் தான் கொடுப்பாங்க அதிகபட்சம். எங்கேயோ சில பேர் தான் 6 மாசம்லாம், வருடம்லாம் போவே போகாது அவங்களுக்கு, நாட்கள் தான். இந்த நாட்களுக்குள்ளவே அவங்களுக்கு வாங்கப்பட்ட தொகையை விட ரொம்ப அதிகம், 10%, 20%, 30%, 40%. நீங்க 1 லட்சம் வாங்கினா 40,000 வட்டி கட்டுற கடையெல்லாம் கந்துவட்டிலாம் உண்டு.
இதை திருப்பி அங்கே கொடுத்தலான்னு. இப்போ யோசிச்சு பாருங்க, இவர் இந்த கந்துவட்டியில் கேட்கும்போது அவங்க பெருசாக கேட்க மாட்டாங்க. எங்கே வரப்போகுதுன்னா, என் வியாபாரத்துக்கு போட்டேன், வியாபாரம் லாக் ஆகிடுச்சு, இல்லை என்னுடைய பொருள்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க, சப்ளையர் வாங்கிட்டு போயிட்டாங்க, அவங்க பணம் ஒரு 50 நாளுக்குள்ளே தருவாங்க, 40 நாளுக்குள்ளே தருவாங்க, எடுத்து கட்டுவோன்ற ஒரு முறை. இன்னொன்று வந்து இந்த பணத்தை நான் ஏற்கனவே வங்கியில் வந்து புதுசாக ஒரு வங்கியில் வந்து லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், அவங்க டைம் எடுக்கிறாங்க கொடுக்குறதுக்கு, ஸ்க்ரூட்டினி பண்ணிருக்கிறாங்க, அநேகமாக இன்னொரு 15-20 நாளுக்குள்ளே வந்துடும் எனக்கு, அதை எடுத்து நான் திருப்பி கொடுத்துட்றேன். 2. மூன்றாவது, இவருக்கு இருக்கக்கூடிய கூட்ஸ் வச்சிருக்கிற கூட்ஸை நான் எப்படியாவது மூவ் பண்ணி பெண்டிங் இருக்கிற கூட்ஸ் எடுத்து நான் கட்டிடுவேன். இந்த காரணங்கள் தான் சொல்லுவாங்க. இதை தவிர்த்து அவங்க கிட்ட காரணம் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தேவை இருக்கு, ஏதோ ஒரு வகையில பணம் வேணும் அப்படின்றதுனால. ஏன்னா இவங்க எல்லாமே கடைசி அந்த வீழ்ச்சியோட கடனோட வீழ்ச்சியில் கடைசி கட்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பலமான காரணமே சொல்றதுக்கு இருக்காது. அதே முதல் வாங்கக்கூடிய வங்கியில பார்த்தீங்கன்னா பலமா சொல்லுவாங்க, ஐயா நான் இந்த வியாபாரம் பண்றேன், இந்த வியாபாரத்தில் இவ்வளோ பொருள் உற்பத்தி பண்ணுவேன், இவ்வளோ பேருக்கு சப்ளை பண்ணுவேன், இவ்வளோ லாபம் எனக்கு இருக்கு, நான் என் லாபத்தை எடுத்துன்னு வந்து என்னுடைய கடைக்கோ எனக்கோ ஒர்க்கர்ஸ்லாம் சம்பளம் கொடுத்துட்டு போய் எனக்கு இவ்வளோ மீறுது, லாஸ்ட்ல நெட் ப்ராஃபிட் மீறுது, அதில் உங்களுக்கு நான் இவ்வளோ கட்ட முடியும் எனக்கு, இவ்வளோ பேசப்பட்டவங்க இந்த கந்துவட்டிக்காரர்கிட்ட போய் இதெல்லாம் பேசுறதுக்கு அவங்களுக்கெல்லாம் எண்ணம் எதுவுமே இருக்காது. அங்கே போய் அவங்க சொல்றது வந்து நான் வங்கியில் ஒரு புது வங்கியில் கேட்டிருக்கேன் கொடுக்குறான்னு இருக்காங்க, ஒரு நண்பர் கொடுக்குறான்னு இருக்காங்க, இல்லைன்னா வாங்குற பொருள் வாங்கின்னு போன ஒரு 2-3 கடைக்காரர் வந்து 40 நாளில் செக்கு போட்டு கொடுத்துருக்காங்க, செக்கை காமிப்பாங்க, இதை கொடுக்குறான்னு இருக்காங்க. இதெல்லாம் தாங்க அவங்க காரணம். இதை தவிர்த்து அவங்களால காரணமே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே சொல்லப்பட்ட இடம்லாம் இந்த இடம் தான். இப்படி போது பாருங்க. ஒன்று தான் வாங்கியிருப்பார் இந்த கந்துவட்டியோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ள ஒரு 5லேருந்து 7-8 கந்துவட்டி ஆகிடுது. அதாவது இப்போ இன்னைக்கு ஒருத்தர் ஒரு ஆள் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா 3 மாசம் கழிச்சு அது 8 பேர்ட்ட வாங்கியிருப்பாரு. 8 பேரா மாறிடும். அதே நீங்க வங்கியிலையோ நிதி நிறுவனத்திலையோ ஒரு வங்கியிலிருந்து இன்னொரு வங்கியில கடன் வாங்குறதோ நிதி நிறுவனத்தில் வாங்குறதோ நீங்க வந்து வருஷங்களே எடுத்துப்பாங்க. ஏன்னா அதை வாங்கி வியாபாரத்துல போட்டு அப்புறம் ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது தான் இன்னும் கொஞ்சம் அதிகம் வாங்கலாம்னு போவாங்க. அங்க அடுத்து வாங்குறதே கஷ்டமா இருக்கும். சரியா இயங்குதுன்னா நீங்க வாங்கிட்டு போயிடலாம். ஆமா, கஷ்டமா இருக்கும் போது வாங்குறது மிக கடினமாயிடும். ஆனா கந்துவட்டி எப்படி தெரியுமா இவங்க உங்களுக்கு? ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அவங்க 1 ஹவர்லேயே கொடுத்துருவாங்க, இல்லை 1 டேலேயே கொடுத்துருவாங்க, உங்களுக்கு கேட்குற தொகையை கொடுத்துருவாங்க. வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அவங்க கொடுக்குறது இப்போ நேரடியாக இதை ஒரு உதாரணம் பார்க்கலாம் பாருங்க. ஒரு வாடிக்கையாளர் என்ன பண்ணார், அவர் வந்து இந்த மாதிரி அவருக்கு சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனம் வந்து நிறைய நேரம் கொடுத்துட்டாங்க காசுக்காக. ஒரு 1.5 வருடம் கொடுத்தாங்க வச்சுங்களேன். 1.5 வருடமே இவரால் திருப்பி கொடுக்க முடியல. ஏன்னா இவர் சப்ளை பண்ண நபர்கிட்ட இருந்து பணம் வரல. அதனால இவர் வாங்கின இடத்துல கொடுக்க முடியல. ஆனா அவங்க ரொம்ப வருஷமா இவர் நம்ம கிட்ட ட்ரேடிங் நம்ம வாங்குறாரு, ட்ரேடில் இருக்காரு, அதனால வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால அவங்க நாட்கள் கொடுக்குறாங்க, மாதம் கொடுக்குறாங்க. அப்படியே 1.5 வருடம் கிட்டாவது ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நெருக்கடி கொடுத்தாலும் போது ஒரு கட்டத்தில் இவருக்கு வந்து அது ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. ரொம்ப ப்ரெஷர் ஆகும்போது ஏற்கனவே இங்கெல்லாம் வாங்கப்பட்டு முடிஞ்சிச்சு. நிதி நிறுவனமோ வங்கியோ தனிநபர்லாம் முடிஞ்சு போச்சு. அவருக்கு இந்த கேட்டீரெல்லாம் தாண்டிட்டாரு. இப்போ அவர் எங்கே வராருன்னா கந்துவட்டிக்கு வராரு. ஃபர்ஸ்ட் வராரு. முதல் முறை அவர் வாழ்க்கையில் கந்துவட்டிக்குள்ளே போறாரு. அவர் வாங்கப்பட்ட தொகை நல்ல நினைவு இருக்கு, 5 லட்சம் ரூபாய். 50,000 ரூபாய் கையில் எடுத்துக்கினாங்க. நான் அவர் வாங்கிட்டு மதியம் பார்க்குறேன் அவரை. அவர் வாங்கிட்டாரு 5 லட்சம் ரூபாய்க்கு 50,000 ரூபாய் எடுத்துட்டாங்களாம். 4,50,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. இது நடந்தது ஒரு வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு 2 மணிக்கு நடந்திருக்கு. நான் ஒரு 5 மணிக்கு அவரை பார்க்குறேன். 2 மணிக்கு வாங்கிட்டாரு. வாங்கிட்டு நான் 5 மணிக்கு பார்க்கும்போது சொல்றாரு, இதை இந்த மாதிரி அந்த டெல்லி பார்ட்டி கொடுக்கறதுக்காக வாங்கிட்டேன் வாங்க. நான் அப்போ சொன்னேன், இதுதான் சார் டெல்லி, அந்த பார்ட்டியாவது நீங்கள் சமாளிச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் பல வருடங்களாக வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய ஆளுங்க. இன்னைக்கு நொடிஞ்சு போயிருக்கின்றதுக்காக வந்து உங்களை வந்து இன்னொன்று நெருக்கடி கொடுத்து ரொம்ப பெரிய லெவலில் நீங்கள் இதுலேருந்து வெளியே போகிற அளவுக்குலாம் நெருக்கடி கொடுக்க மாட்டாங்க, சமாளிச்சுக்கலாம். ஆனால் இவங்களை சமாளிக்கிறது ரொம்ப கடினம், மிக மிக கடினம். இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வாங்கப்பட்ட தொகையை வந்து எப்படியாவது எங்கேயாவது இதை வாங்கி இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம் இவங்களை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறேன். ஆனால் அவருக்கு எனக்கு உதாரணம் சொல்கிறாரு, இந்த வங்கியில் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், அது பாம்பே ஆஃபீஸில் வெயிட் பண்ணுறாங்களாம், இப்போ ஸ்கூட்டினில் இருக்கான், அநேகமாக இன்னும் 10லேருந்து 15 நாளுக்குள்ளே சாங்ஷன் ஆகிடுமா, அது வந்தால் இந்த 5 லட்சம் எடுத்து கட்டிடலாம், அது ஒரு 20 லட்ச ரூபா வரும். இதுதான் இந்த கணக்கு வச்சு தான் அவர் இந்த வாங்குறாரு. அந்த டைமில் நான் அவர்கிட்ட எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா அவர் ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு கந்துவட்டிக்குள்ளே போனன்ற ஒரு பயமும் இருக்குது, இதுக்குள்ளே போயிட்டோம்னா ஒரு பயமும் இருக்குது, இந்த லோன் கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு எண்ணமும் இருக்குது.
எனக்கு அப்போ உறுதியா தெரியுது அந்த லோன் கிடைக்காது. ஏன்னா வங்கியோட நடைமுறை தெரியும். இவங்க ஏன்னா பல வங்கியில நீங்க கட்ட முடியாம போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே அங்கே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க கண்டிப்பா அதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். ஆனா அப்போ அவர்கிட்ட சொல்ல முடியாது என்னால. ஏன்னா அவர் இன்னும் நொடிஞ்சிடுவார். நான் சொல்லலை. அப்போ நான் அவர்கிட்ட ஒன்று சொன்னது மட்டும் என்னன்னா, இங்கே எப்படியாவது எடுத்து இதை இந்த எப்போ இதோட டேட்டோ அதை கட்டி முடிச்சிருங்க. அதுக்கடுத்து வெளியே நீங்கள் வங்கி ஆகட்டும், நிதி நிறுவனம் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு சப்ளை பண்ண நிறுவனங்கள் ஆகட்டும், எல்லாரையும் நீங்கள் உட்காந்து பேசிவிட்டு டைமை வாங்கலாம். இவங்ககிட்ட நீங்கள் உட்காரலாம் முடியாது. ஃபர்ஸ்ட் பேசுறதுலாம் அடுத்து தான். நீங்கள் அவங்கள பற்றி கூப்பிடவே முடியாது பேசுறதுக்கெல்லாம். வந்தால் தான் நீங்கள் அடுத்து பேசுறதுக்கெல்லாம். இது அந்த மாதிரி என்ன இல்லை அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட் இந்த வங்கியை வரக்கூடிய லோனை கனெக்ட் பண்ணி இருந்துட்டார். இந்த வங்கி இவருக்கு திருப்பி செலுத்த வேண்டிய காலம் பார்த்தீங்கன்னா 2 மாதம் தான். 2 மாதத்துக்குள்ளே இவர் வந்து வாரம் ஏதோ அந்த 5 லட்சத்தை பிரித்து கட்டிடணும். வாரம் 5 வாரம் கட்டணும்னு நினைக்கிறேன். வாரத்துக்கு 1 லட்ச ரூபா, 5 வாரத்தில் 5 லட்ச ரூபா கட்டிடணும். இதுதான் 1.25 மாதம் வச்சுக்கலாம் கரெக்டா. அவள் தான் கட்டணும். அடுத்த வெள்ளிக்கிழமை வருதுங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை வருது. ஒரு அவங்க அந்த 2 மணி அந்த மதியம் வராங்க வாங்கறதுக்கு. வாங்கப்பட்டு இவர் என்ன சொல்றாரு, கலெக்ஷன் போயிருக்காங்க, ஒரு 3-4 மணிக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அவங்க உடனே சொல்றாங்களாம், சார் நீங்கள் போன வாரம் 2 மணிக்கு வாங்கினீங்க, 2 மணிக்கே கொடுத்துடணும், இல்லை 2 மணிக்குள்ளே கொடுத்துடணும், 2 மணிக்கு தாண்டிச்சுன்னா அதுக்கு ஒரு வட்டி வரும் நாங்களாம் பாருங்க. அதை முன்ன வாங்கும்போது சொல்ல அதெல்லாம் சொல்லலை. அவர் எப்படி சொன்னாலும் வாங்குற நிலைமையில தான் இருந்தது. நீங்க 1 மணி நேரத்துக்கு ஒரு வட்டினா கூட வாங்கியிருப்பாரு. ஏன்னா மனநிலை அப்படி ஆயிடுச்சு அவருக்கு. நம்ம அந்த இடத்துல எதுவும் புரிய வைக்க முடியாதனால இது நம்ம சொன்னது ஒன்னே வந்தான், இதோட லாஸ்டா இதை வச்சுக்கோங்க, நீங்க இவ்வளவு நாள் இவ்வளவு பேர் சமாளிக்க முடிஞ்சது அவங்கள சமாளிக்கலாம், இவரை சமாளிக்க முடியாது. நான் அது மட்டும் தான் சொல்றது. ஏன்னா இவங்களுடைய வீரியம் வந்து ரொம்ப அதிகம். அவர் சொன்னது பாருங்க, அவருக்கு அப்பதான் அந்த ஒரிஜினலாவே அதோட பயம் தெரிஞ்சுக்குது. ஒரு கடன்றது ஒரு நாள் தானே கவுண்ட். இப்போ வங்கினா கூட நம்ம சொல்லலையா 5 மணிக்கு எத்தானு கட்டிடுறாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அதை கலெக்ஷன் போயின்னுக்குறோம். நாங்கள் வங்கியை ஒரு 3:30 மணிக்கே முடிஞ்சது, நீங்கள் 5ன்னா கூட சொல்றீங்கன்னா வங்கியில் சொல்ல மாட்டாங்க. ஏதோ கட்டுப்பா ஏதோ எடுத்தாந்து கட்ட போறீங்க, கட்டுப்பான்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் 2 மணிக்கு வாங்க, நீங்கள் போன வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை 2 மணிக்குள்ளே கொடுத்துடணும். நீங்க 3-4 மணினா அதுக்கு ஒரு வட்டி எடுமா. ஒரு தூக்கி வாரி போட்டுச்சு. உண்மையாக பயந்துட்டாரு. அப்போதான் வேகமாக போய் பக்கத்தில் இருக்கிற கடைக்கார்ட்ட சொல்லி, இந்த பாருங்க கலெக்ஷன் போயிடறாங்க, டெய்லி கலெக்ஷன் எவ்வளோ வரும்னு தெரியும் நம்மளுக்கு, இந்த கலெக்ஷன் வாங்கி உங்களுக்கு கொடுத்துட்றேன் கொடுங்கன்னு சொல்லிட்டு 2.25 மணிக்கு வாங்கி வந்து விட்டு கொடுத்துட்டாரு 1 லட்சத்தை. அப்புறம் இப்போ இந்த இடம் பாருங்க, முதல் தவணையை அவரால் திணறிட்டார். இன்னும் 4 இருக்கு. முதல்ல திணறிட்டார் அவர் கட்டுறதுக்கு. அடுத்த வாரம் கண்டிப்பா அவரால் திணறல் அதிகமாயிடும். இப்ப இவருக்கு என்ன மனநிலை வந்துடுச்சுன்னா, இந்த வெள்ளிக்கிழமை வருதுன்றதை விட 2 மணிக்குள்ள பணத்தை ரெடி பண்ணணும். வியாபாரம்ன்றது எந்த நேரம் கைக்கு வரும் சொல்ல முடியாது. இரவு 12 கூட 11 மணி கூட கைக்கு ஏதோ ஒரு பணம் வரும். இப்ப 2 மணிக்குள்ள வரும்போது அவருக்கு என்ன பயம் வந்துச்சு, இப்ப அடுத்து இவன் வந்துருவான், 2 மணிக்குள்ள பணம் இல்லை கொடுக்கறதுக்கு அப்படின்ற நிலைமைன்னா ஆரம்பிச்சது. அடுத்து மிக மிக கடினப்பட்டு அடுத்த வாரத்தை அவர் கொடுத்தாரு. நல்ல நினைவு இருக்கு. அடுத்த வாரத்தை அவர் கொடுத்துட்டார். மிக மிக கடினப்பட்டு, அதாவது முழுக்க ஒரு கந்துவட்டிக்குள்ள என்டர் ஆகி அதில் நடக்க ஆரம்பிச்சிட்டார். அப்படி கட்டாயம் 3ஆவது வாரம் கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு அவர்கிட்ட பணம் வரல. 3ஆவது வாரத்திலே வரல. அப்போ என்ன பண்ணார், அவரு இன்னொரு கந்துவட்டியில வாங்க ஆரம்பிச்சார் ஒரு 5 லட்சத்தை. அந்த லோன் வரலையா சார்? அப்போ பாம்பேல இருந்து அப்போ முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே சிபில் அவருக்கு ரொம்ப ஏற்கனவே ஒரு 6 லோன் போயிடுச்சு, ஹெவி செக் பவுன்ஸ் ஆயிருக்கு, நிறைய இஎம்ஐ வந்து கட்ட முடியாது போயிடுச்சு. அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் குறைஞ்சிடும், ப்ளஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் யாரும் பண்ண மாட்டாங்க. அதனால அந்த அப்ளை பண்ண லோனும் வரல. அதுக்குள்ளே 3 வாரத்துக்குள்ளே வரல. 15 நாளுக்குள்ளே வரணும்னு பார்த்தா 21 நாளுக்குள்ளே வரல. அது நின்று போச்சு. இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் அந்த லோன் ப்ராசஸ் பண்ணக்கூடியவங்க சொல்கிறாங்க வந்துடும் வர வைக்க முடியாது. ஏன்னா ஒரு தனியார் நிறுவனங்கள், தனியார் வங்கியில் வந்து முடிவெல்லாம் வந்து லோன் ஃபார்ம் வாங்கின்னு போகிறவங்களுக்குலாம் கிடையாது. அந்த வங்கியில் இருக்கக்கூடிய மேனேஜருக்குலாம் கிடையாது. அங்கே எங்கேயோ உட்காந்து அந்த ஆப்ரேஷன்ஸில் இருக்காங்க, அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அதை அவங்களுக்கும் இவங்களுக்கும் இந்த லோன் ஃபார்ம் வாங்கினவங்களுக்கும் அவங்களுக்குலாம் தொடர்பே இருக்காது. இவங்க வேலை இவர்கிட்ட இருந்து லோன் ஃபார்ம் வாங்கின்னு போய் அங்கே அனுப்புகிற வேலை மட்டும்தான். அதனால் இவர் எந்த கமிட்மெண்ட் கொடுத்தாலும் இது வந்து அது நம்ம உண்மைன்னு எடுத்துக்க முடியாது. அவங்க அதான் கொடுத்தாங்க, 15 நாளுக்குள்ளே வந்துடும் சொல்கிறாங்க. அது நல்லா தெரியும் வராது. அப்படிலாம் வரும். அந்த ஃபார்மில் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் வந்துடும், வராதுன்னு மட்டும் நல்லா தெரியும். ஆனால் அவர் அதை நம்பி தான் இந்த கந்துவட்டிக்குள்ளே போகிறாரு. 2வது கந்துவட்டி வாங்கிட்டாருங்க 5 லட்சம். அந்த வாங்கி 50,000 பிடிச்சிட்டு அவங்க கொடுத்துட்டாங்க.
4,50,000 வாங்கிட்டாரு. வாங்கி ஃபர்ஸ்ட் இவனுக்கு வந்தோடனே 1 லட்சம் கொடுத்துட்டாரு அடுத்த வாரத்துக்கு. ஆமா வந்து முதல் கந்து வட்டி காட்டு கொடுத்துட்டாரு. இப்ப கையில 3.5 தான் இருக்குது. இப்ப இவங்களுக்கு இப்ப அடுத்த வாரத்துல இருந்து இவனுக்கு 1 லட்சம் கொடுக்கணும், இவருக்கு 1 லட்சம் கொடுக்கணும். இப்ப 2 கந்து வட்டிக்கு 2 லட்சம் ஆயிடுச்சு. இப்ப ஏற்கனவே கையில 3 இருக்குது. இதை வச்சு அடுத்த வாரம் கொடுத்துட்டாரு. அடுத்த ஒரு வாரம் மட்டும் தாங்கும். ஒண்ணு கொடுத்துட்டாரு. கையில 1.5 தான் இருக்குது. அடுத்த வருஷத்துக்கு இன்னொரு 50,000 வேணும். அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. அடுத்ததுக்கு உங்களுக்கு 50,000 வாங்கும்போது 50,000 கொடுக்குற அளவுக்கு கூட இப்ப அவருக்கு ஆள் இல்ல, நெருக்கடியை போச்சு 50. திருப்பி 3வது ஒரு கந்து வட்டி, 4வது கந்து வட்டி, 5வது கந்து வட்டி, எனக்கு 6 நினைக்கிறேன். ஒரு மாசத்துக்குள்ளேயே 3 நாள் போயிட்டு 3 ஒரு 2 மாசம் கிட்ட வந்துச்சு. எப்படியோ 1-2 சமாளிச்சு இவர் தான் திருப்பி சரியா கட்டிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த 2 மணின்றது 3 மணிக்கெல்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க. வந்துடுது பார்ட்டிக்கிட்ட. எப்படி அவங்க கணக்குனா, இவர் வந்து சரியான விதத்துல தான் அந்த ஃபண்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாருலாம் கிடையாது. அவங்களுக்கு எங்கேயாவது சரி பண்ணியாவது கொடுத்துட்றாரு. அவங்களுக்கு அந்த முறையே தேவையில்லை. நீ கரெக்டா அந்த ஃபண்டை நீ இன்வெஸ்ட் பண்ணி உங்க வியாபாரத்துல எடுத்து கொடுக்குற கணக்கெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. நீங்க எங்கேயாவது வாங்கியாவது கொடுத்துற, எனக்கு அந்த திறமை இருக்கு, இல்ல இன்னொரு கந்து வட்டியாவது வாங்கி கொடுக்குற அளவுக்கு திறமை இருக்குது, அது போதும் அப்படின்ற மாதிரி இவங்க 3 மாதம் நினைக்கிறேன் தெரிஞ்சு. 3 மாதத்துல 6 ஆயிடுச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க, இப்ப ஒரு வாரத்துல 6 பேர் கட்டணும். முடிஞ்சத கதை. இப்படி இந்த நிலைமையில இது ஒரு கந்துவடியில ஒரு முறையா, இவருக்கே கந்துவடியில் இன்னொரு முறை நடந்தது. இந்த லோனுக்கு தான், இந்த 2 லோனுக்குள்ளதான் நம்ம அதிகம் போக கூடாதுன்னு சொல்றது. முதல்ல பார்த்தது வங்கியில போகலாம், தனி நம்ம நண்பர்கிட்ட போகலாம், நிதி நிறுவனத்துல போகலாம். இந்த கந்துவடிக்குள்ள போகக்கூடாது. இந்த கந்துவடிக்குள்ள போனாலும் 3 மாதத்துல 4 மாசத்துல நீங்க கந்துவட்டி நீங்க நினைக்கலன்னா கூட நீங்க உங்களை மீறி 6 லோனோ 8 லோனோ 10 லோனோ போகுவீங்க. வேற வாய்ப்பு தடுக்கவே முடியாது. கந்துவட்டிக்குள்ள போனவங்க ஒரு கந்துவட்டியோட நின்னதே கிடையாது, நிக்க முடியாது ஃபர்ஸ்ட் உங்களால. இப்படி போயிட்டாரா. இப்ப இந்த 6 ஆயிடுச்சு பாருங்க. இந்த 6க்கு கட்டணம் அடுத்த வாரம் வந்துடுச்சு. இப்போ ஒரு முறை இவர்கிட்ட இப்போ என்ன பண்றது, நம்ம கூட துணைக்கு தான் நிற்க முடியும் அவரால். அவருக்கு 6 எதுவும் பண்ண முடியாது நம்ம. அது இதுக்கு மேலே போய் ஒரு 6 கட்டுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. 6க்குலாம் அவரால் கட்ட முடியாது, ரொம்ப கடினமாக இருக்கும். என்ன பண்ணார், ஒரு ஃபோன் பண்ணி ஒரு கரெக்டாக லோன் கொடுக்குற ஒரு ஆஃபீஸ் ஒரு ஆள் பார்த்துருக்கேன். 2% 1% சொன்னார். 1% லோன் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கிறேன், நீங்கள் கூட வாங்க நம்ம பார்த்து அந்த லோனு ப்ராசஸ் கேட்கலாம். அவங்க ப்ராப்பராக கேட்குறாங்க, டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக கேட்குறாங்க. இவங்களாம் டாக்குமெண்ட்லாம் கேட்கல, அவங்களாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். பார்த்தா ஒரு ஆஃபீஸ் இருக்குது, நல்லா இருக்குது. இந்த கந்துவட்டியாருக்குலாம் ஆஃபீஸ் கிடையாது. அப்படியே ரோட்லேயே பார்த்து இல்லை எங்கன்னா ஒரு இடத்துல சொல்லுவாங்க, அங்கே முடிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு ஆஃபீஸ்லாம் இருந்தது. இவர் பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்கிட்டாரு, ப்ளஸ் ஐடி எடுத்துக்கிட்டாரு, ப்ளஸ் கடை ப்ரூஃப்லாம் எடுத்துக்கிட்டாரு. எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறோம். பார்த்தாங்க, பார்த்தது இதெல்லாம் பார்த்தாரு. உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குது, லோன்ஸ்லாம் நல்லா எல்லாம் ப்ராப்பராக டாக்குமெண்ட்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் ட்ரான்சாக்ஷன் பண்ணி நல்லா பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ரைட். உங்களுக்கு எவ்வளோ லோன் வேணும், இந்த கணக்கு போட்டார். 5, 5, 6, 5, 30 லட்ச ரூபா. இன்னொரு 20 லட்ச ரூபா வந்தால் பண்ணலாம். ஒரு 50 லட்ச ரூபா சொன்னார். இப்போ இவங்களுக்கு 30 லட்ச ரூபா ஆயிடுச்சு. அப்படியே கலந்து வாங்கி மாற்றி கொடுத்து ஆளுக்கு 5 திருப்பி வந்துடுச்சு. ரீஃபில் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அப்போ 30 லட்ச ரூபா கையில் ஒரு 20 லட்ச ரூபா இருந்தால், அப்போ இதுக்கு மேலே எங்கன்னா பேங்க்கில் வந்தால் அப்புறம் வாங்கி இதெல்லாம் சமாளிச்சிக்கலான்னு ஒரு எண்ணத்தில் 50 லட்ச ரூபான்னு சொன்னார். அவங்க 50 லட்ச ரூபா சரி ஓகே உங்கள் டாக்குமெண்ட்லாம் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிட்டாருங்க. சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் தான் அவங்களுடைய டேர்ம்ஸ் அவர் சொல்கிறார். இன்ட்ரெஸ்ட்லாம் கம்மியாக தான் சொன்னார். 1.5% 1% தான் சொன்னார் அவர். எல்லாம் சொல்லிட்டு டேர்ம்ஸ்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணார், நாங்கள் எப்படி லோன் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்களை ஒரு கடன்காரன்னு நாங்கள் பார்க்க மாட்டோம். அதாவது இவங்க கொடுக்க சிபில் பார்க்கல, அவரோட சிபிலை பார்க்காம கொடுக்குறது. இதெல்லாம் கந்துவட்டி கும்பலில் வரக்கூடியது. நிதி நிறுவனத்துக்குள்ளேயும் வரல. இந்த நம்ம ஊர் அருகில் வீட்டு அருகில் ஒரு கடை வச்சிருப்பாங்க, ஃபைனான்ஸ் கடை, அதுலயும் கொஞ்சம் பெருசு அப்படி வச்சுக்கலாம். ஓகே 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 சார் அப்படின்னு சொன்னா கூட முடிவு பார்த்தா அந்த கிரைட்டீரியாக்குள்ள அவங்க வரல. நம்ம இதோட முடிவு பார்த்தோம்னா இவர் என்ன பண்ண, அவங்களுடைய விதிமுறையை சொல்றாங்க. நீங்க 50 லட்சம்ன்றது குறைவு தான், அது கொடுத்தலாம். அவர் சொன்ன மாடல்லே சொல்ற பாருங்க, 50 லட்சம் பரவாயில்ல கொடுத்தலாம், உங்க பேலன்ஸ் ஷீட்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா வியாபாரம் பண்ணுறீங்களே பரவாயில்ல, 4 ஸ்டேட்ல பண்றீங்களே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் எங்கள் விதிமுறையில் எப்படி பார்த்தீங்கன்னா, நாங்கள் யாரையுமே கடன்காரனாக பார்க்க மாட்டோம். இப்போ நீங்கள் எங்கிட்ட கடன் வாங்காதான் நீங்கள் உங்களை வாடிக்கையாளர் நாங்கள் பார்க்க மாட்டோம். உங்களை எங்களுடைய ஒரு பார்ட்னராக தான் நாங்கள் பார்ப்போம். பிஸ்னஸ் பார்ட்னராக. ஆமாம், பிஸ்னஸ் பார்ட்னராக தான் பார்ப்போம். நீங்கள் எங்கள் நிறுவனத்தில் ஒரு ஷேர் ஹோல்டராக உள்ள வந்துடணும். வந்துட்டு கடனை வாங்கிக்கிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் கட்டி நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கு என்ன விதிமுறை அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்குற தொகையில் 10% முன்பணமாக கட்டிடணும். இப்போ 50 லட்சம் வாங்குறீங்கன்னா 5 லட்ச ரூபா கட்டி அதுக்கு பாண்டு வாங்கிக்கலாம், அதுக்கு ஷேர்ஸ் கொடுத்துருவோம். மீதி இந்த ஷேர்ஸ்க்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு, நீங்கள் வாங்கக்கூடிய அந்த 5 லட்சத்துக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. இப்போ நீங்கள் பங்குதாரராக உள்ள வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் நார்மலாக உள்ள கடன் நீங்கள் கேட்ட தொகையை உங்களுக்கு கொடுத்து. முதல்ல இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் ஷேர் ட்ரேடிங் பண்ண முடியுமா? முதல்ல
அவங்க பண்ணது, அவங்க சொன்ன விதிமுறை இது. இவர் என்ன பண்ணாரு, முதல்ல ஒன்றும் புரியல. அப்புறம் வந்து ஒரு 6 கந்து வட்டி ஓடுது, அதுதான் மைண்டுக்குள்ளே ஓடுது அவருக்கு. ஏன்னா அடுத்த வாரம் வரப்போகுது. இப்போ இது 5 லட்சம் தானே ஆகுது, இன்னொரு கந்து வட்டி வாங்கி கொடுத்தா கூட 5 லட்சம் தானே. 5 லட்சம் தான் கந்து வட்டி தான் ரெடியாக இருக்கிறாங்களா கொடுக்குறதுக்கு. 5 லட்சம் தானே. 5 லட்சம் கொடுத்துட்டு 50 லட்சம் வருது. 30ன்றது 6 பேர் 30ன்றது 35 கொடுத்துரு ஒரு 5 வாங்கி. இப்படி கணக்கு போடுறாரு அவரு. போட்டு அவர் என்ன சொல்றாரு, நீங்க எப்போ அந்த ஃபைனான்ஸ்காரர் என்ன சொல்றாரு, நீங்க எப்போ கட்டுறீங்களோ கட்டினது மறுநாளும் ஒரு நாள் ஏதோ சொல்றாரு, உங்க கேட்ட தொகை வந்துடும் உங்களுக்கு, அது எல்லாம் லீகலா வந்துடும் அப்படின்ட்டாரு. எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க பாருங்க. சரி ரைட் வந்துட்டார், முடிச்சுட்டு வந்துட்டோம் வெளியே. வந்துட்டோன்னு அவர் அந்த யோசனைக்கு போயிட்டாரு, எங்க வாங்கலாம் யாருக்கிட்ட வாங்கலாம் 5 லட்சத்துக்கு யோசனை போட்டு. நான் உடனே சொல்லிட்டேன், சரி இது வேண்டாம், இது ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையோட இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும் தெரியுது. ஏன்னு கேட்டார். கரெக்டாக தான் இருக்குது அவங்க சொல்ல டேர்ம்ஸ்லான்னு. நல்லா யோசிச்சு சார், உங்களுக்கு பெரிய கடன் பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம அங்கே போயிருக்கோம். அப்போ அவங்க நம்ம கிட்ட இருந்து காசு வாங்குறாங்க, கந்து வட்டிக்காரங்க கூட நம்ம கிட்ட காசு கேட்கல. அவன் கொடுத்தது தான் வட்டி தான் அதிகமாக கேட்டான், ஷார்ட் டேர்ம்ல திருப்பி தான் கட்ட சொன்னான் அவன். இவங்க நம்ம கிட்ட காசு கேட்கறாங்க. இப்போ 5 லட்சம் இல்லை, 5 லட்சம்ன்றது எவ்வளோ பெரிய தொகை. அது இருந்தால் ஒரு கந்து வட்டி மொத்தமாக முடிச்சிருப்பீங்களே. அதை கொடுக்கும்போது தான் நம்ம இங்கே போய்க்கிறோமே. அவங்களுக்கு நல்லா தெரியல இந்த தொகையை உங்களால் கட்ட முடியாது, இதே நீங்கள் எங்கன்னா வாங்கி தான் கட்டணுன்ற லெவலில் அப்படின்னு நம்ம ஒரு இடத்துல போய் ஷேர் ஹோல்டர் ஆகுது. மொத்தம் வாழ்க்கையில் கடைசி கட்டத்தில் நின்று போய் ஒரு கம்பெனியில் போய் ஷேர் ஹோல்டர் ஆகுது நம்ம. அதனால இதை அப்படியே விட்டுருங்க. அதை எப்படி சமாளிக்கிறது மட்டும் யோசிக்கிறது பெஸ்ட்டு. இது அப்படியே இந்த இடத்த அப்படியே விட்டுடலாம். இதை பற்றி எந்த பக்கம் யோசனை வேணாம். இது வந்து கடன் முறைக்குள்ளே இவங்களுக்கு வராது. இவங்களோட எனக்கு தெரிஞ்சு இவங்களோட காசே வாங்க முடியாது நம்மளால. ஏன்னா எப்போ நம்ம கிட்ட இருந்து வாங்குறாங்களோ அவங்க கிட்ட இருந்து வாங்குறது எங்கன்னா ஒன்று தாங்க நடக்கும். டிரான்சாக்ஷனு ஒரு இடத்துல இருந்து போகும், அவ்வளோதான் நடக்கும். வங்கினா வங்கியிலேருந்து நம்மளுக்கு வரும், அப்படிதான் நடக்கும். அதை நம்ம திருப்பி தான் கட்டுவோம். இதுதான் முறை. கந்து வட்டினா கூட கொடுப்பாங்க, திருப்பி கட்டுறது. இங்க பாருங்க, வாங்குறதுக்குள்ள நம்ம திருப்பி கட்டுறோம். நம்ம கட்டுறோம் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் அவங்க கொடுப்பாங்களா இல்லையான்றது அடுத்து தான் உறுதி. அதனால இதுக்குள்ள நம்ம போக வேண்டாம், நம்ம அதுக்கு மட்டும் சிந்திக்கிறது தான் பெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் காலைல ஒரு 12 மணிக்கு ஃபோன் அடிக்கிறாரு, 5 லட்ச ரூபா நான் கட்டிட்டேன்ட்டாரு. அந்த கம்பெனியில் கட்டிட்டேன்னாரு. அதுவும் அவங்க ஒரு வங்கி கணக்கு சொல்லி அந்த வங்கியில் கட்டிட்டேன், அவங்க எல்லாம் டிரான்சாக்ஷன் பக்காவாகுது, வங்கியில் தான் கட்ட சொல்றாங்க, கையில் கட்ட கொடுக்க சொல்லலை, அதனால நான் கட்டிட்டேன்னாரு. மாலை 7 மணிக்கு வந்து நீங்க வாங்கிக்கலான்ட்டாங்க, அன்னைக்கே வாங்கிக்கலான்ட்டாங்க அப்படின்ட்டாரு பாருங்க. அதுக்கு மேலே என்ன பேச முடியும் அவர்கிட்ட போய், ஏன் கட்டினீங்கன்னா இதுக்கு மேலே ஏன் கட்டினீங்கன்னா கேட்க முடியாது கேள்வி. அப்போ அவருடைய சூழல் மொத்தமாக தெரிஞ்சு போச்சு. அந்த கந்து வட்டியும் தாண்டியாச்சு. அவரு 7 மணிக்கு நீங்க கூட வாங்கன்னு மட்டும் சொன்னார். சரி சார் போகலான்னுட்டேன். ஏன்னா இப்போ அவர் கூட நின்று ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா அவர் வந்து அந்த ஃபைனான்ஸ் இடத்துல கடைசி கட்டத்தில் நிற்கிறாரு. சரி போகலாம். 7 மணிக்கு போனாங்க. அவங்க நம்ம எங்கே முதல்ல பேசப்பட்டோமோ அங்கே போக முடியல. அவங்க முதல்ல ஃபோன் பண்ணுனாங்க. ஒரு 6:30க்கு ஃபோன் பண்ணுற இவர் வேற ஒரு இடத்த ரீடைரக்ட் பண்ணுறாங்க. அங்கே போய் அங்கே போய் போங்க கொடுத்துருவாங்கன்றாங்க. சரி அந்த இடத்த பார்த்தா அது சம்மந்தம் இல்லாத ஒரு ஏரியா ஆகுது, நம்ம இதுக்கு முன்னாடி போய் பேசின ஏரியா இல்லை. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அங்கே போனால் 7 மணின்றது யாரும் இல்லை. அந்த ஒரு பில்டிங்கே மூடிக்குது, பாழடைஞ்ச பங்களாவாகுது, மூடிக்குது, ஒன்றுமே இல்லை, அது பூட்டி இருக்கு, யாருக்கும் பண்ணல. திருப்பி அவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களோ வந்துருவாங்க ஆளு, வெயிட் பண்ணுங்கன்றதான் பதில் வருது இருக்கு. 8வது 9வது ஒருத்தர் மட்டும் வராரு. அது திறந்துங்கன்னா அந்த அந்த பாழடைஞ்ச பங்களாக்குள்ளே போறாரு. உள்ளே போனால் மொத்தம் உள்ளே போய் ஒரு இடத்துல அது எல்லாமே வந்து அப்படியே இடிஞ்சு போன ஒரு இடம். அது உள்ளே போய் உக்காந்துக்கினாரு. உக்காந்துட்டு கேட்குறாரு, சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவருக்கு தலைவலி நண்பருக்கு, ஏன்னா எப்போ கொடுப்பீங்கன்ற மாதிரி இருந்தார். சார் மாதிரி கட்டியாச்சு, காசு ஒன்றும் அப்படின்னா ரைட்டு பார்க்கலாம், ஒரு 2 நாளில் உங்களுக்கு வந்துடும் அவர் ஆரம்பிக்கிறாரு. 2 நாளில் உங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னும் போது இவருக்கு அப்படியே, ஏன்னா 4 அன்னைக்கு என்னவோ அந்த கந்துவடியோட டேர்ம் வருது கட்டுறதுக்கு, திருப்பி கட்டுற டேர்ம் வந்துடுச்சு இவருக்கு. அதனால தான் இவர் இன்னொரு கந்து வட்டி வாங்கி 5 லட்சத்துக்கு கொடுத்துட்டாரு. இந்த 50 வாங்கினா 35 கொடுத்துடலாம் 7 பேருக்கு அப்படின்னு கணக்கில் வராது. 4 அன்னைக்குன்னா இவங்க 4 அன்னைக்கெல்லாம் வந்து சொல்கிறேன், இவங்க நாளைக்கு இரவு வாங்கினா கூட ஒரு 4 அன்னைக்கு மதியம் 2 மணிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க கேட்கறதுக்கு. இவருக்கு தாங்கலை. என்ன பண்ணிட்டாரு, அது உணர்ச்சி பொங்கலை, இல்லை சார் ரொம்ப உடனே கொடுக்குறேன்னு சொல்லி தான் நம்ம கட்டணும், இவ்வளோ இடர்பாட்டில் தான் கட்டினது, நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சௌகரியமா. அவர் கொஞ்சம் உணர்ச்சி பொங்கல பேசிட்டார். அவங்க ஒன்றும் பண்ணல, எதிரில் வருவேன், அவன் ஒன்றும் இல்லை, அடுத்த வார்த்தையே பேசினா கிளம்புங்க, நீ கொடுத்த தொகையை வாங்க முடியாது, கடனும் கிடையாது உனக்கு, கிளம்புன்ட்டான். அப்படியே சொல்லிட்டான். முதல்ல நீ கொடுத்த தொகையை வாங்க முடியாதுன்ட்டான். அதாவது இவர் கட்டின 5 லட்சத்துக்கு வாங்க முடியாது, கிளம்புன்ட்டான். இவருக்கு அப்படியே அழுகுற மாதிரி ஆயிட்டாரு. நான் அப்படியே சொல்லி அவரை பிடிச்சி, இங்கே இவங்ககிட்ட பேசுதானன்ற மாதிரி முதல்ல அவரை பிடிச்சி போகலாம் ஃபஸ்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துரு. இவங்க யார் சார், இவன் யாருன்னே தெரியாது நம்மளுக்கு,
காசு கொடுத்தவங்க பேசுனது வேற, காசு கொடுத்தது வேற, அக்கௌண்ட்ல போட்ட நம்பர் வேற, இவங்க யாருன்னே தெரியல, அங்கே போய் கேட்கறது தான் பெஸ்ட்டு, இவங்ககிட்ட பேசுறது வேஸ்ட்டு அப்படின்னும் போது அப்போ இரவு 10 மணி 10:30 மணி ஆயிடுச்சு. அங்கே போனால் அது பூட்டி இருக்கு. அவங்க அந்த டைம் யாருக்கு போகிறாங்க. மறுநாள் காலையிலேயே வந்துட்டாரு. நேராக போனால் ஆள் இல்லை. அங்கே அப்போ வெளியே போயிருக்காங்க, எங்கேயோ போயிருக்காங்க, வந்துடுவான்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணி பார்த்தாரு, ஆள் வரல. அதுக்கடுத்து அப்புறம் 2வது நாள் இங்கே கந்து வட்டியும் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு இங்கேயும் வந்து ஆள் மீட் பண்ண முடியல. இங்கே போய் பார்த்த பிறகு அந்த பேசப்பட்ட நபர் இருந்தார். இவர் என்ன சொன்னார், இல்லைங்க அது ஏதோ ஒரு வேகத்தில் பேசிட்டாரு, உங்களுக்கு ஒரு 2 நாளில் கொடுத்துடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சமாளித்து அனுப்பிட்டாரு. இவருக்கு இப்போ அது 2 நாள் பொறுத்து வருன்றது 2வது, இன்னைக்கு கட்டணமே அது மன உளைச்சல் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த 7 8 மாற போகுது. இப்போ இன்னொரு புது கந்துவட்டி வாங்க போகுது. இப்போ இந்த 5-7 பேருக்கு கொடுக்கணுமே. அப்படி கொடுத்தா கூட 5 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம் 5 பேர் தான் கொடுக்க முடியும். இந்த 2 பேர் கொடுக்க முடியாது. 7 8 மாத்துறாரு. இங்க 8 மாற்றி இந்த 5 பேர் கொடுக்குறாரு. இந்த 2 பேரை மட்டும் சமாளித்து வச்சுக்கிறாரு. மாம்பழம் கொடுக்குறவங்கள பழக்கம் பண்ணி வச்சுக்கிறாரு. ஏன்னா இன்னும் 2 நாள் இவங்க கொடுத்துறான்ட்டாங்கல்ல இந்த 50 லட்சம். இப்போ 8 5 40 ஆயிடுச்சாங்க மொத்தமாக கட்ட வேண்டியது. 2 நாள் பிறகு பார்த்தா திருப்பி அந்த நபர் வந்து அதே தான் சொல்றாரு. இன்னும் 2 நாள், இந்த 2 நாள், இந்த 2 நாள், ஒரு 15 நாள் 20 நாள் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த கட்டத்தில் என்ன ஆகுது, இவங்களுடைய நிலைமை எப்படி ஆகுதுன்னா, இந்த காசு வரும்ன்றது நம்பிக்கை குறையிறது ஒரு பக்கம், இங்க கந்துவட்டி இன்க்ரீஸ் ஆகுது 2வது. இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதுக்கு மேலே வாங்குறதும் கிடையாது. ஒரு கட்டத்து மேலே கந்துவட்டியும் கொடுக்க மாட்டேன்றாங்க. 8 7 அதுக்கு மேலே போல. ஏன்னா அவங்க ஆளுங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, இதுக்கு மேலே ஒரு கட்ட முடியாது. அதாவது அவரால் நினைச்சா கூட கட்ட முடியாத லெவலுக்கு போயிட்டார். அவர் எங்கேயாவது கலெக்ட் பண்ணி கட்டணும் கூட அவரால் முடியாது போயிடுச்சு இப்போ. அதனால அவரு இதை ஸ்டாப், இதுக்கு மேலே அவங்க இந்த டீம்லேருந்து புதுசாக வராது. இப்போ இருக்கு நெருக்கடி உச்சத்தில் ஆயிடுச்சு. அவர் எப்படி வாழ்க்கையை அமைச்சுனாரு பாருங்க. காலையில் 4:50 இல்லை 5 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போயிடுவார். இரவு 11:30 மணிக்கு தான் வீட்டுக்குள்ளே வருவார். அவ்வளோதாங்க. காலையிலேருந்து வீட்டுக்குள்ளே போய் அந்த வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட தான் வந்து அந்த கந்துவட்டிக்காரங்களை போய் பேசல, வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேசுறது தான். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ என்ன ஒரு லேடி என்ன பண்ண முடியும், எவ்வளோதான் என்ன பேச முடியும் அவங்ககிட்ட போய். அவங்க தான் பேசி அனுப்புறதோ இல்லை ஏதோ ஒரு பதில் சொல்கிறதோ அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. இவர் நைட்டு 11 தான் உள்ளே போவார். திருப்பி காலைல 4:30 மணி 4:45 போய்டு. இப்படியே தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 5 மாதம் கிட்ட பண்ணியிருக்காரு. அப்புறம் அவர் சொல்கிறார், நம்மளை பார்க்கறது குறைஞ்சி போச்சு. ஏன்னா இப்போ அவர் இப்படி போகிறவங்க கண்டுபிடிக்குள்ளே போகிறவங்க பார்த்தா ஒரு கட்டத்தில் பார்த்தா தன்னை தனிமையாக்கிறாங்க, வெளி உலகத்துலேருந்து தனிமையாக்கிறாங்க, தொடர்புகளை துண்டிக்கிறாங்க, பேசுறது குறைஞ்சி போகுது, சந்திக்கிறது குறைஞ்சி போகுது. இதனால் தனித்து போய் தான் குடும்பன்றது போய் குடும்பத்திலே தனிமையாக போகிறாங்க. இல்லைன்னா காலைல 4:30 இரவு 10 எப்படி 11 12 எப்படி இருக்க முடியும். குடும்பத்துலேருந்து எப்படியாவது ஒரு முறையாவது வீட்டுக்கு போயிட்டு வரணும் நடுவில், அதுவும் தனிக்காராங்க. இப்படி தனித்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கந்துவட்டி 7 கந்துவட்டி கொடுக்குறான்னு சொன்ன ஒரு கம்பெனிக்கு 5 லட்சத்தை கொடுத்துட்டு இப்போ தான் நண்பர்கள்கிட்டேருந்து உறவினர்கிட்டேருந்து வாடிக்கையாளர்கிட்டேருந்து தனித்து, அப்புறம் குடும்பத்திலேருந்து தனித்து, கடைசியாக தான் சில பேர் வந்து பல விதமான முடிவுகள் எடுக்கிறாங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.